அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த பிரேட்டிவினியர்களே, நமது வாராந்த மனாப் இஸ்லாம் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். 178வது வாரத்திலே அல்லாஹ்வுடைய கிருபையினால் இந்த நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்கிறேன். முதலாவது மஸ்ஜித் ஹராம் மக்கா முக்கர்ரமாவுடைய ஹுத்பா, அந்த ஹுத்பா ஷேக் பந்தர் பலீல் ஹஃபிதுல்லாஹ் தெரிந்தார்கள். அதாவது மக்கா முக்கர்ரமாவுடைய சிறப்புகளும் அந்த மக்கா முக்கர்ரமாவுக்கு முஸ்லீம்கள் ஆற்ற வேண்டிய பணிகளும் மக்கா முக்கர்ரமாவுக்கு முஸ்லீம்கள் மீது உள்ள கடமைகளும். ஹம்து ஸலவாத் தக்வாவுடைய வசதிக்கு பின்னால் மறுமை வாழ்க்கை தான் நிரந்தரமான வாழ்க்கை தங்கமிடம் என்று சொல்லி குர்ஆன் காஃபிருடைய 39 வசனத்தை ஓதி ஆரம்பித்தார்கள். முஸ்லீம்களே, நிச்சயமாக அல்லாஹ் நாட்களிலிருந்து சில நாட்களை சிறந்ததாக, சில நேரங்களை சிறந்ததாக, சில காலங்களை சிறந்ததாக ஆக்கியிருக்கிறான். அதே நேரம் பூமியிலே சில ஊர்களை சிறந்ததாக கண்ணியமானதாக ஆக்கியிருக்கிறான். எனவே தன்னுடைய அறிவின் நாட்டப்படி தன்னுடைய நுட்பத்தின் காரணமாக மக்கா முக்கர்ரமாகவே முழு உலகத்தில் இருக்கின்ற பூமிகளிலெல்லாம் ஊர்களிலெல்லாம் கண்ணியமான சிறந்த ஊராக ஆக்கியிருக்கிறான். மிக கௌரவமான ஊராக ஆக்கியிருக்கிறான். அல்லாஹ்வுக்கு மிகவும் உவப்பான ஒரு நகரமாக மக்கா முக்கர்ரமாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். அப்துல்லா இப்னு அதி இப்னு ஹம்ரா ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் ஹஸ்வரா என்ற இடத்திலே, மக்காவில் ஒரு இடம், அந்த இடத்தில் நின்ற வண்ணம் பின்வருமாறு பேசுவதை நான் செவியுற்றேன். அதாவது மக்காவுடைய பூமியை பார்த்து, மக்காவை பார்த்து, நீதான் பூமியில் இருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய ஊர்களில் நிலங்களில் எல்லாம் எனக்கு பிடித்த ஊர், அல்லாஹ்வுடைய ஊர்கள் எனக்கு மிக சிறந்த ஊரும் நீதான், எனக்கு உவப்பான ஊரும் நீதான். நான் அந்த ஹிஜ்ரத்தின் பொழுது வெளியாக்கப்பட்டார்களே, முஷ்ரிக்கீங்கள் விரட்டப்பட்ட சந்தர்ப்பத்தில் சொன்ன வார்த்தை தான் இது. நான் உன்னிலிருந்து வெளியாக்கப்படாவிட்டால் நான் ஒருபோதும் உன்னை விட்டும் வெளியாகி இருக்க மாட்டேன். திருமிதி ரஹிமத்துல்லாஹி வாயதனை. மக்கா முக்கர்ரமா இருக்கிறது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு ஞாபகார்த்த ஒரு சின்னமாக இருக்கிறது. அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வரலாறிலும் சம்பந்தப்படுகிறது, இஸ்லாமிய நீண்ட நடி பயணத்திலும் சம்பந்தப்படுகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பூமியில நிறுவிய முதல் தேவாலயமாக, புனித ஸ்தலமாக அல்லாஹ் காபத்துல்லாஹ் இருக்கிறான். அடியார்கள் அதை நோக்கி வணக்க வழிபாடுகள் புரிகிறார்கள். பூமியில சிறந்த முழு உலகத்தில் இருக்கின்ற சகல நாடுகள் ஊர்களில் இருக்கின்ற மக்கள் அதை நோக்கித்தான் வணக்க வழிபாடுகளிலே ஈடுபடுகிறார்கள், நோக்கித்தான் வருகிறார்கள். நிச்சயமாக பூமியிலே மக்களுக்காக நிறுவப்பட்ட ஊர்களிலே, அமைக்கப்பட்ட நகரங்களிலே, இடங்களிலே மக்காவில் இருக்கின்ற அந்த பரக்கத்தான காபத்துல்லா தான் முதலாவது. அது அகிலத்தாருக்கு நேர்வழியாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். அதிலே பல தெளிவான அத்தாட்சி இருக்கின்றன. குறிப்பாக மக்காம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நின்று அந்த காபத்துல்லாவை கட்டுப்படுத்தப்பட்ட கால் அச்சு இருக்கிறது, அந்த இடம் இருக்கிறது. அதே நேரம் யார் அந்த மக்காவுக்குள்ளே காபாவுக்குள்ளே நுழைந்து விடுகிறாரோ அவர் அபயம் பெற்றவராக மாறி விடுவார். ஆல இம்ரான் 96, 97 வசனங்களை ஓதிவிட்டு, எனவே அதிலே ஏனைய ஊர்களுக்கு இல்லாத பல்வேறுபட்ட சிறப்புகளை அந்த மக்கா முக்கர்ரமாவுக்கு அல்லாஹ் ஏற்பாடு செய்திருக்கிறான். பரக்கத் இருக்கிறது, அந்த பரக்கத் உள்ளது, ஹிதாயத் நேர்வழி காட்டக்கூடிய பல அத்தாட்சிகள் உள்ளது, பாதுகாப்பு அபயம் உள்ளது, நம்பிக்கைக்குரிய இடமாக இருக்கிறது, ஈமான் விசுவாசத்தோடு சம்பந்தப்பட்ட இடமாக இருக்கிறது. எனவே ரஹ்மான் அளவற்ற அருளாளன் ஆகிய எங்களுடைய இரட்சகன் மிக உன்னதமானவனாக மாறிவிட்டான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய இந்த புனித பூமியை மகத்துவப்படுத்தியிருக்கிறான். அவருடைய பிரஸ்தாபத்தை, நாமத்தை உயர்த்தியிருக்கிறான். அதற்கென்று உயர்ந்த ஸ்தானத்தை கொடுத்திருக்கிறான். அதுதான் ஊர்களுக்கெல்லாம் தலைமை வகிக்கின்ற தலையாய ஊர், தலைமை கிராமம். அதே நேரம் அது முழு படைப்பினங்களும் முன்னோக்கி வருகின்ற ஒரு ஊராக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதிலே ஊர்வாசியோ அல்லது அத்துமீறி நடக்கக்கூடிய கிராமவாசி, ஊர்வாசி, அநியாயக்கார் யாருக்கும் அங்கே போர் செய்ய முடியாது. எந்த சொன்னால் அது இபாதத்துக்குரிய இடம். அது மனித இனம் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் அடைக்கலம் தேடி வருகின்ற இடம். அதே நேரம் மக்கள் எல்லாம் படையெடுத்து வருகின்ற இடம். காபத்துல்லா வச்சு உள்ள தவாப் செய்கிறார்கள், அந்த காபத்துல்லாவுக்கு பக்கத்திலே ருக்கூ செய்கிறார்கள், சுஜூத் செய்கிறார்கள், தொழுகையில் ஈடுபடுகிறார்கள். அதிலே தன்னுடைய உயிர்களுக்கு உத்தரவாதம் பெறுகிறார்கள், தங்களுடைய இரத்தங்கள் ஓட்டப்படாமல் பாதுகாப்பு பெறுகிறார்கள், சொத்து செல்வங்களுக்கு உத்தரவாதம் பெறுகிறார்கள், அவருடைய மான மரியாதைகளுக்கும் ஒரு பாதுகாப்பை உத்தரவாதத்தை அல்லாஹ்வின் புறமிருந்து அங்கு பெறுகிறார்கள் என்று சொல்லிவிட்டு சூரா அன்கபூத் 67வது வசனத்தை ஓதினார்கள். அவர்கள் பார்க்கவில்லையா, நாம் இந்த மக்காவை ஒரு பாதுகாப்புள்ள அபயமளிக்கும் ஒரு புனித ஸ்தலமாக ஆக்கியிருக்கிறோம், புனித பூமியாக ஆக்கியிருக்கிறோம். மக்களை சூழ வணக்க வழிபாடுகளிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள், சூழ வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் என்ன அசத்தியத்தை நம்புகிறார்களா? அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை பொய்ப்பிக்கிறார்களா? மக்கள் எல்லாம் அப்போ அங்கு அது நோக்கி பார்வை செலுத்துகிறார்கள், பார்க்கிறார்கள், சொல்கிறார்கள், அமளி பாதத்தில் ஈடுபடுகிறார்கள். அவர்கள்
அல்லாஹ்வுடைய நியாமத்தை புறக்கணித்து அசத்தியத்தை ஈமான் கொள்கிறார்களா என்று அந்த ஆயத்தில் அல்லாஹ் கேட்டு முடிக்கிறான். எனவே பாதுகாப்பு, அபயம், நம்பிக்கை, நாணயம், அமானிதம் எல்லாமே இந்த காபத்துல்லா இந்த ஹரம் ஷரீஃபுக்குரிய புனித தன்மைகளிலே, புனித பாக்கியங்களிலே உள்ளது. அவருடைய சிரேஷ்ட அம்சங்களில் உள்ளதாகும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யார் இந்த மக்காவுக்குள் காபாவுக்குள் நுழைந்து விடுகிறாரோ, ஹரம் எல்லைக்குள்ளே நுழைந்து விடுகிறார்களோ அவர் பாதுகாப்பு பெற்று விடுவார் என்று ஆல இம்ரான் சொன்னான் அல்லவா. எனவே அதன் பக்கம் ரிஸ்குகள் எல்லாம் இழுத்து வரப்படுகின்றன, கொண்டு வரப்படுகின்றன. அதன் மீது நல்ல விடயங்கள் எல்லாம், நன்மைகள் எல்லாம் கொட்டப்படுகின்றன. நாம் அவர்களுக்கு இதை நிம்மதியான ஒரு ஹரமாக ஆக்கவில்லையா? அங்கு ஒவ்வொரு பல வர்க்கங்கள், கனி வர்க்கங்களும் கொண்டு வரப்படுகின்றன, அங்கு எழுத்து வரப்படுகின்றன, கொண்டு செல்லப்படுகின்றன. மக்களில் அதிகமானவர்களுக்கு இது விளங்குவதில்லை. அல் கஸஸ் 57 வசனம். எனவே மக்காவிலே ஜம்சம் கிணறு இருக்கிறது, ஹிரா குகை இருக்கிறது, சவுர் குகை இருக்கிறது. அங்குதான் குர்ஆன் இறங்கியது. அங்கு அல்லாஹ் சுப்ஹானஹு குர்ஆன் ஆரம்பத்தில் இறங்கியது. அதே நேரம் அல்லாஹ் உள்ளங்களை, காதுகளை நோக்கி பேசுவதை விட உள்ளங்களை நோக்கி அல்லாஹ் பேசுகிறான். அதன் மூலம் அல்லாஹ் உயிர்களை உயிர்ப்பிக்கிறான். உடல்களுக்கு உயிர் கொடுக்க முந்தி ஆத்ம ரீதியான அந்த ஆன்மீக ரீதியான உயிரோட்டங்களை உண்டு பண்ணுகிறான். அல்லாஹ் உயர்ந்த கிருபையாளன் சொல்கிறான், நாம் உங்களுக்கு ரூஹை வகையாக இறைக்கணும். ஆனால் இந்த குர்ஆன் ஒரு ரூஹ் என்பதாக, ஒரு ஆத்மா என்பதாக அல்லாஹ் அதை கூறுகிறார். ஒரு உயிர். எங்களுடைய கட்டளைப்படி நீங்கள் உங்களுக்கு வேதம் என்றால் என்னவென்று தெரியாது, ஈமான் என்றால் என்னவென்று தெரியாது ஏற்கனவே. என்றால் நாங்கள் அந்த ஈமானை உங்களுடைய நாடியவர்களுக்கு, நாம் நம்முடைய அடியார்களிலே நாடியவர்களுக்கு வழிகாட்டுகின்ற ஒரு பிரகாசமாக ஆக்கிறோம். அதன் மூலம் என்று வழிகாட்டுகிறோம். நிச்சயமாக நீங்களும் நேர்வழியை, மக்களை நேர்வழிப்படுத்துகிறீர்கள், நல்வழியை காட்டுகிறீர்கள். ஷூரா 52 வசனம். முஸ்லீம்களே, மக்கா இருக்கிறதே ஒரு புனிதமான கண்ணியமான ஒரு ஊர். அதனுடைய மகத்துவத்தை அல்லாஹ் உயர்த்திருக்கிறான், அதனுடைய நாமத்தை அல்லாஹ் உயர்த்திருக்கிறான். அதை பல வேறுபட்ட சிறப்புகளை கொண்டு அல்லாஹ் விசேஷமாக குறிப்பிட்டிருக்கிறான், அடையாளப்படுத்தியிருக்கிறான். அதை பாதுகாக்கக்கூடிய பல சட்டத்திட்டங்களை அல்லாஹ் ஏற்பாடு செய்து அதை பாதுகாத்திருக்கிறான். அங்கே காபத்துல்லாவுடைய சங்கை பாதுகாக்கப்பட வேண்டும், அது அமைந்திருக்கின்ற இடம் பாதுகாக்கப்பட வேண்டும். அதே நேரம் உம்ரா ஹஜ்ஜுக்கு உம்ரா ஹஜ்ஜுக்கு வரக்கூடியவர்களுக்கு எஹ்ராமை அல்லாஹ் வலியுறுத்தியிருக்கிறான். எல்லோரும் தன்னுடைய சுயேஷ்டப்படி தான் அணிந்திருக்கின்ற ஆடையோடு வர முடியாது. அதற்கென்று ஆடை இருக்கிறது, அதற்கென்று முறை இருக்கிறது. அலங்கார ஆடைகளை, ஆடம்பரமான ஆடைகளை களைய வேண்டும் மக்காவுக்கு நுழைவதாக இருந்தால். எனவே அந்த குறிப்பிட்ட இடங்களில் தான் அந்த ஆடைகளை, எஹ்ராம்களை அணிந்து கொள்ள வேண்டும், நியத்துக்களை வைத்துக் கொள்ள வேண்டும். அது காபத்துல்லாவிலிருந்து சில மைல்கள் தொலை தூரத்தில் அமைந்திருக்கின்ற இடங்கள், ஒவ்வொரு நாடுகளில் வருகின்றவர்களுக்கு ஒவ்வொரு இடங்கள் குறிப்பிட்டிருக்காங்க நபி அவர்கள். எனவே அப்படியான ஒரு முறையை, ஒரு வரையறை அல்லாஹ் வைத்திருக்கிறான். ஏன் தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயிலாக இப்படி செய்தது ஒரு முன்னேற்பாடாக. அல்லாஹ் அதுக்கு அதை மிகவும் கண்ணியப்படுத்தும் முகமாக, அதற்கு அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு நாம் அடிபணியும் முகமாக. எனவே எப்பொழுதுமே கிபிலாவை, காபாவை முன்னோக்கி நாம் வெளித்தேவைகளை, மனசலங்களை கழிக்க முடியாது, கழிவுகளை நாங்கள் வெளியாக்க முடியாது. அதை முன்னோக்கியோ பின்னோக்கியோ நம்முடைய வெளித்தேவைகளை கூட நிறைவேற்ற முடியாது. அதே நேரம் அதனுடைய தாவரங்களை பிக்க முடியாது. அதே நேரம் அவனுடைய வேட்டை பிராணிகளை வேட்டையாட முடியாது. அதே நேரம் அவனுடைய கனிவர்க்கங்கள், அதே போன்ற புட்பூண்டுகளை, அந்த மரம் செடி கொடிகளை அநியாயமாக கழட்ட முடியாது. மரங்களை கூட வெட்ட முடியாத மரங்களுக்கு உத்தரவாதம், அங்கே இருக்கின்ற தாவரங்களுக்கு உத்தரவாதம், அங்கே இருக்கின்ற மிருகங்களுக்கு உத்தரவாதம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கூறிய ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமுல் ஃபத்து மக்காவுடைய அந்த மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட வருடத்தில் சொன்னார்கள், நிச்சயமாக அல்லாஹ் மக்காவை புனித பூமி ஆக்கியிருக்கிறான். எனவே அதில் எனக்கு முன்னர் இருந்தவர்களுக்கோ எனக்கு பின்னால் வரக்கூடியவர்களுக்கோ யாருக்கும் அது நினைச்சபடி நினைத்ததெல்லாம் செய்கின்ற அளவுக்கு அனுமதிக்கப்பட்ட இடம் அல்ல. ஹில் அல்ல. ஹில்னால் ஹரம் அல்லாத இடங்கள். ஹரம் அல்லாத இடங்கள் ஹில். அந்த ஹில்லில் இருக்கின்ற விடயங்களை ஹரத்துக்குள் செய்ய முடியாது எல்லா விடயங்களும். எனவே எனக்கு சில பகல் நேரத்தில் சில நேரங்கள் தான் அது ஆகமாக்கப்பட்டிருக்கிறது. இப்படியான விஷயங்கள், தடுக்கப்பட்ட விடயங்கள் செய்வதற்கு அது குறிப்பிட்ட அந்த போருடைய நேரங்களிலே அவருடைய செடி கொடிகள், செடி கொடிகள் பிக்கப்பட முடியாது, முட்கள் அகற்றப்பட முடியாது, அவருடைய மரங்கள் கலட்டப்பட முடியாது, பிக்கப்பட முடியாது, பறிக்கப்பட முடியாது. அவருடைய வேட்டை பிராணிகள் கூட வேட்டையாடும் நோக்கத்திலே விரட்டப்படக்கூடாது. அதிலிருந்து விழுபொருட்கள் கூட எந்த யாரையும் பொருள் விழுந்திருந்தால் அதை யாரும் எடுத்து பாவிக்க முடியாது. அதை அறிமுகப்படுத்தி விளம்பரப்படுத்தி இன்னொரு பொருள், இப்படியான ஒரு பொருள் கண்டெடுத்திருக்கிறேன், அடையாளம் சொல்லி எடுத்துக்கொள்ளுங்கள், அடையாளப்படுத்தி விளம்பரப்படுத்தி அதை உரியவரிடம் ஒப்படைக்கின்ற நோக்கத்தில் எடுப்பவரை தவிர வேறு யாருக்கும் எடுக்க முடியாது. அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், கேட்டார்கள், யாரும் சொல்ல இதுகிர் என்ற மரம், மரங்களை நீங்கள் பிக்க வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறீர்கள். இதுகிர் என்ற மரம் இருக்கிறது, அது எங்களுக்கு அவசிய தேவைக்குரிய மரம். ஏன்னா அது எங்களுக்கு அதிலிருந்து நாங்கள் மரத்தளபாடங்கள் செய்து கொள்கிறோம். அதே நேரம் அது எங்களுடைய கபர்களுக்கு கூட அதை நாங்கள் கபர்களுக்கு மேலே நாங்கள் அதை நட்டுக்கிறோம், அதை வைக்கிறோம். இப்படியான தேவை இருப்பதனால் இதுகிர் என்ற மரத்தை மாத்திரம் எங்களுக்கு பிப்பதற்கு அனுமதி தர முடியுமா என்று கேட்ட பொழுது புகாரி ரஹிமஹுல்லாஹ்
அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் தான். இது இதுகிரை தவிர, இதுகிரை உங்களுக்கு அத்தியாவசிய தேவை இருப்பதனால் அதை தவிர ஏனைய மரங்களை பிக்க முடியாது. புகார் ரஹிமுல்லா சொல்கிறார்கள், ஹாலித் அன் இக்ரிமா ரஹிமுல்லா வாயிலாக லா யுன்ஃபரு சைதுஹா என்று சொல்லி அந்த வேட்டை பிராணிகள் வேட்டையாடு நோக்கத்தில் விரட்டப்பட முடியாது என்று சொன்னால் என்ன தெரியுமா, அது அதே நிழலிலிருந்து அது ஒரு நிழல் பெற்று கொண்டிருந்தால், உதாரணமாக ஒரு இடத்துல வேட்டையாடப்பட வேண்டிய அனுமதிக்கப்பட்ட பிராணிகள் நிழல் பெற்று கொண்டிருந்தால் அதை விரட்டி விட்டு நாங்கள் அங்கே நிழல் பெற முடியாது. அந்த அளவுக்கு அதுக்கு உரிமை இருக்கிறது. எந்த சொன்னால், அதாவது ஒரு வேட்டை பிராணி ஒரு மரத்துக்கு கீழே நிழல் பெற்று கொண்டிருக்கிறது, எங்களுக்கு அந்த இடம் தேவை என்பதனால் அதை கூட விரட்ட முடியாது. அதுதான் விளக்கம்னு சொல்கிறார்கள். அதில் நான் நிழல் பெற வேண்டும் என்று என்னால் விரட்ட முடியாது. அந்த அளவுக்கு மிருகங்களுக்கு கூட உத்தரவாதம் உள்ள இடம் தான் ஹரம் ஷரீப், மக்கா முக்கர்ரமா. எனவே அது மிருகங்களுக்கு எப்படி பாதுகாப்பாகும் என்றால், எப்படி ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் கண்ணியப்படுத்திய மனித இனத்துக்கு எப்படியான உத்தரவாதம் கிடைக்கும், அவனுடைய சிறப்பு எப்படி இருக்கும். எனவே அதனை சொல்லுவது 1,00,000 தொழுகைக்கு ஈடான நன்மை. அதிலே கூலி பன்மடங்கு கிடைக்கும் எல்லா அமல்களுக்கு. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸ், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய மஸ்ஜிதில், அதாவது மதீனாவிலே சொன்ன ஹதீஸ், மஸ்ஜித் நபவியிலே தொழுவது ஏனைய மஸ்ஜிதுகள் தொழுவதை விட 1000 மடங்கு சிறந்தது. மஸ்ஜித் நபவி மதீனா முனவ்வராவுடைய மஸ்ஜிதிலே 1000 மடங்கு. ஆனால் மஸ்ஜித் ஹராமை தவிர அதில் ஒரு தொழுகை 1,00,000 மடங்கு சிறந்தது. ஏனைய மஸ்ஜிதுகளில் 1,00,000 ரக்காத் தொழுவது காபத்துல்லாவிலே ஒரு ரக்காத் தொழுவதற்கு ஈடானது. இமாம் அஹ்மத் ரஹிமஹுல்லா அறிவிக்கக்கூடிய வார்த்தை பிரயோகம் இங்கு வந்திருக்கிறது. என்றால் இந்த ஹதீஸுடைய அடிப்படை புகாரி, முஸ்லிம் ரஹிமஹுல்லாவுடைய கருத்துகள் இருக்கின்றன. எனவே யார் மக்காவில் வசிக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் யாருக்கு கொடுத்தானோ அவர்கள் மிகவும் பாக்கியசாலிகள். அதை எவ்வளவு கண்ணியப்படுத்திருக்க அவர்களுக்கு அல்லாஹ் காபத்துல்லாவை அடிக்கடி நாளாந்து சந்திக்கக்கூடிய பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறான். எனவே நீங்கள் இந்த சங்கையை பேணி நடங்கள். அதாவது முற்றத்து மல்லிகை மணக்காதுன்னு சொல்வார்கள். நாங்கள் மக்காவுக்குள் இருக்கிறோம், காபத்துல்லா பக்கத்தில் இருக்கணும், அவமரியாதை நடக்க வேண்டாம், கணக்கெடுக்காமல் இருக்க வேண்டாம், மதிப்பை பேணி நடங்கள். மக்காவாசிகளை அவருடைய சிறப்பை நீங்கள் பேணி நடங்கள். அல்லாஹ் அதை தேர்ந்தெடுத்த அந்த தேர்வை நீங்கள் மதித்து நடங்கள். எனவே அல்லாவுடைய உபகாரத்தை மதித்து நடங்கள். அல்லாவுக்கு இப்படியான பாக்கியம் உங்களுக்கு கிடைத்தமைக்காக நன்றி செலுத்துங்கள். அல்லாஹ் உங்களுக்கு இப்படி தந்திருக்கு. நாளாந்து காபாவை பார்க்கக்கூடிய பாக்கியம் சில பேருடைய கனவு, சில பேர் இன்னும் காணவில்லை, ஆசைவித்துக் கொண்டிருக்கிறார்கள், துவா கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எனவே உங்கள் அல்லாத ஏனையவர்களே கிடைக்காத பாக்கியத்தை அல்லாஹ் தந்தமைக்காக நன்றி செலுத்திக் கொண்டே இருங்கள். எனவே நீங்கள் நன்றி செலுத்துவதன் ஊடாக அந்த நியாமத் பாதுகாக்கப்படும், நீரூடி காலம் உங்களோடு இருக்கும், அது இன்னும் இன்னும் உங்களுக்கு அதிகரிக்கும். எனவே யார் யாருக்கெல்லாம் மக்காவுடைய சிறப்பை உள்ளத்தில் உணர்ந்து உறுப்புகளை பாவங்களை விட்டு பாதுகாப்பு, நாவை வீணான பேச்சுக்களை பாதுகாத்து, தன்னுடைய எல்லா செயற்பாடுகளையும் தீய நடவடிக்கைகளை விட்டு பாதுகாத்து வரக்கூடியவருக்கு நன்மாராயம் உண்டாகட்டும். எனவே இந்த மஸ்ஜித் ஹராமுடைய சங்கையை பேணி நடக்க, பரிபூர்ணமாக சங்கையை பேணி நடக்கக்கூடியவருக்கு நன்மாராயம். எனவே அந்த மஸ்ஜித் ஹராமுக்குரிய மரியாதையை கொடுத்து நடக்கின்றவருக்கு சுபசோபனம், அவருடைய அந்தஸ்தை பேணி நடக்கக்கூடியவருக்கு நன்மாராயம் என்று சொல்லி வாழ்த்து விட்டு, பொதுவாக எல்லா பாவங்களை விட்டும் அங்கு தவிர்த்து கொள்ள வேண்டும். அதில் யாருக்கும் அநியாயம் செய்யவும் கூடாது, யாரை நோவிக்கக்கூடாது, யாரோடும் வீண் விவாதங்களுக்கு, சண்டை சச்சரவுகளுக்கு, வழக்கும்புகளுக்கு போகக்கூடாது. இவைகளை பேணி நடக்கக்கூடியவர் பாக்கியசாலி தான். எனவே அறிந்து கொள்ளுங்கள் மக்காவாசியை சொன்னேன். நிச்சயமா அல்லாஹ் இந்த மாதத்துடைய சங்கை அல்லாஹ் ஒருமித்து தந்திருக்கிறான். துல்காதாவில் இருக்கிறோம், துல்காதா, அப்போ துல்காதா, துல்ஹஜ், 3 புனித மாதங்கள் தொடர்ந்து வர இருக்கின்றன. எனவே இந்த புனித மாதத்தை அந்த ஊர் நகரமும் சங்கையானது, மாதமும் சங்கையானது. எனவே உங்களுக்கு நீங்கள் அல்லாஹ்வுடைய தடுக்கப்பட்ட விடயங்களை செய்வதில் நீங்கள் ஈடுபட வேண்டாம், உங்களை எச்சரிக்கிறேன். அப்படி நீங்கள் செய்கின்ற பொழுது தண்டனையும் பலமாக அமையும். எனவே உங்களுடைய ரப்பின் பக்கம் முன்னோக்குங்கள், பாவங்களை தவிர்த்திடுங்கள், அல்லாஹ்வின் பக்கம் தௌபா செய்யுங்கள். நீங்கள் எப்பொழுதுமே பழிப்புக்கும் இழிவுக்கும் காரணமான விடயங்களை தவிர்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு இறுதியாக ஈலாஃபி குறைஷ் சூராவை பூர்த்தியாக ஓதினார்கள். ஈலாஃபி குறைஷ் ஈலாஃபியும் சைஃப், குறைஷிகளுக்கு அந்த பிரயாணத்தை மாரிகால கோடைகால பிரயாணத்தை லேசுபடுத்தியமைக்காக அவர்கள் இந்த காபத்துள்ள ரப்பை வணங்கட்டும், அதுக்கு நன்றி செலுத்தும் மூலமாக அந்த ரப் எப்படிப்பட்டவன், அவர்களுக்கு பசியை போக்கி உணவளித்தான், பயத்தை போக்கி அபயம் அளித்தான், அச்சத்தை இல்லாமலாக்கினான் சொல்லிவிட்டு பரக்கத்தை துஆ செய்து தோண்டி முதலாவது ஹுத்பா முடித்தோடு என்ன ஹுத்பா ஹம்து ஸலவாத் தக்வாவுடைய வசியத்துக்கு பின்னால் ஆரம்பித்து வசியத்தோடு பொதுவாக நாங்கள் தெளிவாக பார்க்கிறோம், யாரும் மறுக்க முடியாது, பொறாமைக்காரர்கள், குரோதம் உள்ளவர்கள் தான், பெருமை உள்ளவர்கள் தான் மறுப்பார்கள். நம்முடைய நாட்டில் கிடைத்திருக்கின்ற பாதுகாப்பு, அபயம், உத்தரவாதம், சிறப்பு, நன்மை, சிறப்போக்கு, பொதுவாக சிறந்த ஒரு ஆட்சி அரசாங்கத்தின் மூலம் ஆட்சி செய்யப்படுகிறது. முஸ்லீம்களுக்கு பாதுகாப்பு, முஸ்லீம்களுடைய கிபிலாவாக இருக்கிறது, இறங்கிய இடமாக இருக்கிறது, நபியோடைய ரிசாலத்துக்கு ரசூலுல்லாஹ்வுடைய ரிசாலத் ஊட்டெடுத்த இடமாக இருக்கிறது. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்ல ஒரு தலைமைத்துவத்தை கீழே இந்த நாட்டை, இந்த ஊரை வழிநடத்தி கொண்டிருக்கிறான். எனவே அல்லாஹ்வுடைய ஷரியத்தை முதன்மைப்படுத்தி தீர்ப்பு வழங்குகிறார்கள். எனவே அதிலே பல பாதுகாப்புக்கான நடவடிக்கைகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. அதை பாதுகாப்பு நடவடிக்கைகளை பாதுகாப்பு ஈடுபடுகிறார்கள். எப்பொழுதுமே அந்த
பூமிக்கு எதிரான தாக்குதல்கள் சவால்களை விட்டு அதை பாதுகாப்பு வீரர்கள் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி இன்ஷா அல்லாஹ் இந்த தலைமைத்துவத்தோடு தொடரும். அது மேலும் மேலும் பாதுகாப்பு அதிகரித்து சிறப்பு உள்ள ஊராகவே இருக்கும் என்று சொல்லிவிட்டு, யாராவது தீங்கு செய்யும் நோக்கத்தோடு இந்த மக்கா முக்கர்ரமாவை அணுகினால், அநியாயம் செய்யும் நோக்கத்தோடு அணுகினால், ஏதாவது அல்லாஹ் கட்டளைக்கு மாறு செய்யும் நோக்கத்தோடு அணுகினால் அவருக்கு கடுமையான வேதனையை நாங்கள் அனுபவிக்க வைப்போம், சுவைக்க வைப்போம் என்று சூரா ஹஜ்ஜுடைய 25 வசனத்தை ஓதிவிட்டு இறுதியாக முடிக்க நினைக்கின்றார்கள். அதாவது இந்த ஹஜ்ஜுடைய காலம் நெருங்கி கொண்டிருக்கிறது. அது இஸ்லாத்துடைய பிரதானமான அடிப்படை கடமைகளில் ஒன்று, அது இஸ்லாத்துடைய அடையாள சின்னங்களில் ஒன்று. எனவே இந்த நாடு அதற்கான பல ஏற்பாடுகளை, பல வசதி வாய்ப்புகளை மக்களுக்கு, பிரயாணிகளுக்கு, விருந்தாளிகள் செய்து கொடுக்கின்றன. இலக்குகளை அடைவதற்காக வேண்டிய இஸ்லாமிய நோக்கங்கள் அடைவதற்கு அல்லாஹ் ஏகத்துவம், அல்லாஹ் மாத்திரம் வணங்க வேண்டும், பாதுகாப்பு நிம்மதி கிடைக்க வேண்டும். அதே போன்று எப்பொழுதுமே பல ஹஜ்ஜுக்கென்று சில கட்டு சட்டங்களை அதை ஏற்படுத்தி இந்த அரசாங்கம் ஏற்படுத்தி, அதுக்கு மாறுபாடாக யாரும் ஈடுபடக்கூடாது. அந்த சட்டத்துக்கு ஏற்றவாறு, சட்டக்கோவைக்கு ஏற்றவாறு நம்முடைய கடமையை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே இதுக்கு நலவுகளை நாங்கள் ஏற்படுத்த முயற்சிக்க வேண்டும். இந்த தீங்குகளை விட்டு இந்த முக்கரமை பாதுகாக்க வேண்டும். எனவே அப்படி நாங்கள் செய்வதன் மூலமாக மக்களுடைய நலன், சமுதாயத்துடைய நலன் அதிகரித்து கொண்டே இருக்கும். பாதுகாப்பு கிடைக்கும், உயிருக்கு பாதுகாப்பு, சொத்துக்கு பாதுகாப்பு, உடைமைகளுக்கு பாதுகாப்பு கிடைக்கும். லேசான முறை மக்கள் கடமை நிறைவேற்றுவதற்கு இலகுவாக அமையும். எனவே ஹஜ் என்பது அனுமதி இல்லாமல், அந்த சட்டப்படி இல்லாமல் நாங்கள் செய்ய முனைகின்ற பொழுது, தலைமைத்துவத்தை கட்டுப்படாமல் செய்ய முனைகின்ற பொழுது மாறுபாடாக இருக்கும், அது முரண்பாடாக இருக்கும், குர்ஆன் ஹதீஸுக்கு கூட மாற்றமாக இருக்கும். எனவே நாங்கள் வழிபட்டு நடப்போம். யார் கட்டளைக்கு மாறு செய்வார்களோ அவர்கள் ஒரு குற்றவாளியாக கருதப்படுவார். அல்லாஹ்வின் பார்வையிலும் தலைமைத்துவத்தை கட்டுப்படாத ஒரு பாவி என்று சொல்லிவிட்டு, அதிலே பெரும் முஸ்லிம்களுக்கு அனுமதி இல்லாதவர்கள் வந்து நுழைகின்ற பொழுது சில தொந்தரவுகள் ஏற்படலாம் என்று சொல்லிவிட்டு, ஈமான்தாரிகளே அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டுப்படுங்கள், உங்களுடைய பொறுப்புதாரிகளுக்கு, அதிகாரிகளை கட்டுப்படுங்கள். சூரா நிசா 59 வசனத்தை ஓதி, அதே நேரம் யாருக்கு இப்படியான அனுமதிகள் கிடைக்கவில்லையோ, விசாக்கள் கிடைக்கவில்லையோ, அவர்கள் அனுமதி இல்லாமல் வருவதை விட அவர் தெரிந்து கொள்வது நல்லம் என்ற மக்களுக்கு, மனிஸ்தத்தா இலைஹி சபீலா, வசதி உள்ளவர்களுக்கு, முடியுமானவர்களுக்கு தான் ஹஜ் செய்வது மக்கள் மீது கடமை, வசதி உள்ளவர்களுக்கு தான் கடமை என்று ஆல இம்ரான் 97 வசனம் சொல்கிறது என்று சொல்லி ஸலவாத் சொல்லி மற்றும் ஆயத்தை ஓதி நீண்ட துஆ பிரார்த்தனையோடு ஹத்தீப் பந்தர் பலீல் ஹஃபிதுல்லாஹ் அவர்கள் மக்கா முக்கர்ரமாவுடைய ஹுத்பாவுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறார்கள். விளம்பர இடைவேளை தொடர்ந்து மதீனா முனவ்வராவுடைய ஹுத்பாவின் மொழிபெயர்ப்பை இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்கலாம்.